என் அருமை தேவ பிள்ளைகளே, இந்த காணொளி மூலமாக உங்களை நான் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பைபிள் இப்படியாக சொல்லுகிறது, பூமிக்கு மேலே வானத்திலும், வானத்துக்கு கீழே பூமியிலும், பூமிக்கு கீழே தண்ணீர்களுக்குள்ளும் யாதொரு சுரூபத்தையாகிலும் விக்கிரகத்தையாகிலும் உண்டு பண்ணக்கூடாது என்று. அப்படி செய்வீர்கள் என்றால் உங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. என் அருமை தேவ ஜனங்களே, இந்த காணொளியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து என்பவர் அன்பு பாராட்டுவதில் ஒப்பற்ற தெய்வம். அவர் இந்த மனுகுலத்தை அதிகமாக அன்பு செய்தபடினால் இந்த மனுகுலத்தின் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் அநியாயங்களுக்காகவும் பார சிலுவையை சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சுமந்து தீர்த்தார். அந்த பார சிலுவையை சுமந்து அந்த சிலுவை மரத்தை சுமக்க முடியாத அளவிலே சுமந்து கொண்டு கடந்து சென்று இறுதியாக அந்த சிலுவை மரத்திலே 3 ஆணிகளுக்கு தன்னை பலியாக்குவதற்கு அர்ப்பணித்தார். அருமை தேவ ஜனங்களே, இது எதை குறிக்கிறது என்றால் இந்த மனுகுலத்தை அவர் எந்த அளவுக்கு நேசித்தார் என்பதை குறிக்கின்றது. இந்த மனுகுலத்தின் அக்கிரமங்களுக்காக அவர் சிலுவை மரத்தை சுமந்து கொண்டு அந்த 3 ஆணிகளுக்குள் தன்னை பலியாக்கினார் என்றால் அது மாபெரும் அன்பு என்பதை நாம் ஆழமாக விளங்கி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட அன்பான தெய்வம் சொல்கிறார், நீங்கள் விக்கிரக ஆராதனை செய்தால், அதுவும் பூமிக்கு மேலே வானத்திலும் சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இதர கோள்கள் அவற்றை நீங்கள் வணங்கி கொண்டால் நான் உங்கள் மீது அன்பாக இருக்க மாட்டேன், எரிச்சலாக இருப்பேன் என்று அவர் எச்சரிக்கிறார். அது மாத்திரமல்ல, வானத்துக்கு கீழே பூமி மேலே காணக்கூடிய எல்லா மற்ற காரியங்களையும் நாம் வைத்துக்கொண்டு சிலை வழிபாடோ விக்கிரக ஆராதனை செய்வோம் என்றால் நான் உங்கள் மீது அன்பாக இருக்க மாட்டேன், எரிச்சல் உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, பூமிக்கு கீழே தண்ணீர்களுக்குள்ள இந்த தெய்வம் தண்ணீரிலிருந்து வந்தது. இந்த தெய்வம் எங்களை முப்பாட்டனார் கிணறு தோண்டும் பொழுது ஆற்றிலிருந்து வந்தது, குளத்திலிருந்து வந்தது, கிணறிலிருந்து வந்தது என்று சொல்லிக்கொண்டு அங்கே ஒரு சிலை வழிபாடு விக்கிரக ஆராதனை செய்வோம் என்றால் நம் மீது தேவனாய் கர்த்தர் அன்பாக இருக்க மாட்டார், எரிச்சல் உள்ளவராக இருக்கிறார் என்பது வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. என் அருமை தேவ ஜனங்களே, இது மாத்திரமல்ல, கர்த்தர் எப்படி இருக்கிறார்? தேவனாய் கர்த்தர் எப்படி இருக்கிறார்? அவர் ஆவியார் இருக்கிறார், வார்த்தையாக இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தான் நாம் தொழுது கொள்ள வேண்டும். பிதா ஆவியோடு இருக்கிறார், அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் பைபிள் நமக்கு வழிகாட்டுகின்றது. ஆகவே நாம் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். நாம் தொழுது கொள்வதற்கு முன்பாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்கள், நமக்கு எவ்வளவோ வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது, மனவேதனைகள் இருக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, பொருளாதார பற்றாக்குறை இருக்கின்றது, பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் இருக்கின்றது, வாலிப பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு தேவனாய கர்த்தர் ஒருவரே தான். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் மீது உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்று. ஆகவே நம்முடைய பாரங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் பிரச்சனைகளையும் பற்றாக்குறைகளையும் பிள்ளைகளை குறித்த எதிர்காலத்தையும் அவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்கும் பொழுது அவர் பார சிலுவையை நமக்காக சுமந்து கொண்டது போல நம்முடைய காரியங்களை, பிரச்சனைகளை சுமந்து கொண்டு நமக்கு இலகுவாக்கி நம்மை விடுதலை செய்கிறார். அருமை தேவ ஜனங்களே, அது மாத்திரமல்ல, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார், சோதனையோடு கூட தப்பிச் செல்வதற்கு போக்கை ஏற்படுத்துவார். ஒரு மோட்டார் மெக்கானிக்கை உண்டாக்கியவனுக்கு தான் அந்த மோட்டாருடைய அந்த கெப்பாசிட்டி தெரியும். அதுபோல் நம்ம உருவாக்கிய தேவனாய கர்த்தருக்கு தான் நம்முடைய கெப்பாசிட்டி என்ன என்று தெரியும். நம்முடைய பலம் எவ்வளவு, பலவீனம் எவ்வளவு, இயலக்கூடிய காரியங்கள் எவ்வளவு, இயலாத காரியங்கள் எவ்வளவு என்பது கர்த்தர் ஒருவருக்கு தான் தெரியும். ஆகவே அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக நிச்சயமாக சோதிக்க மாட்டார், சோதனையோடு கூட தப்பிச் செல்வதற்கு போக்கை ஏற்படுத்துவார். இந்த வசனத்தை நாம் ஆழமாக பிடித்து கொண்டு உறுதியாக நம்பிக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளை நிச்சயமாக அகற்றுவார். நமக்கு திராணிக்கு மேலாக அவர் நம்மை நிச்சயமாக சோதிக்கவே மாட்டார். நம்முடைய திராணிக்கு மேலாக நிச்சயமாக உண்மையாகவே சோதிக்க மாட்டார். அந்த சோதனையோடு கூட தப்பிச் செல்வதற்கு போக்கை ஏற்படுத்துவார். ஏனென்றால் வேதம் பொய் சொல்லாது, பைபிள் பொய் சொல்லாது. வானமும் பூமியை ஒளிந்து போகும், என் வார்த்தையோ ஒரு காலம் ஒழியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய இந்த நாட்களில் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் உங்களுடைய போராட்டங்களை, பாடுகளை,
பிரச்சனைகளை, பிள்ளைகளை குறித்த எதிர்காலங்களை தேவ சமூகத்தில் இறக்கி வைத்துவிட்டு நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். நம்பிக்கையோடு ஜெபம் பண்ண வேண்டும். இது ஒரு மத மாற்றம் அல்ல. நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நான் காண்பிக்கக்கூடிய ஒரு மெய்யான வழி. இது நிச்சயமாக ஒரு மத மாற்றம் அல்ல. ராமசாமி என்பவரை இயேசுதாஸ் என்று மாற்றினால் அது மத மாற்றம். மரியாள் என்பவங்களை மேரி என்று மாற்றினால் அது மதமாற்றம். இது மதமாற்றமே இல்லை. மதமாற்றத்திற்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரியல் காடோட ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிறீங்க, அவ்வளவுதான். அந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்குள் உருவாக்கும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நன்மையினால் நிரப்பப்படுவீர்கள், சந்தோஷத்தினால் நிரப்பப்படுவீர்கள். கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இப்படியாக மீண்டும் ஒரு வார்த்தை சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்லுகிறது. நம்முடைய இருதயம் இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறது. அநேக பிரச்சனைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறது. பணக்காரர்களுக்கு பணத்தை எப்படி வைக்கலாம், எப்படி பதுக்கலாம் என்ற கலக்கம், ஏழைகளுக்கு இன்றைய ஜீவனம் எப்படி போகும் என்ற கலக்கம், எல்லாருக்கும் கலக்கம் இருக்கிறது. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு எப்படி உத்தியோகத்துக்கு போகலாம், உத்தியோகத்தை தக்க வைத்து கொள்ளலாம் அப்படி என்ற கலக்கம், எப்படி ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்படி சம்பள ஒரு உயர்வு கிடைக்கும், அப்படி ஒரு கலக்கம். எல்லாருக்கும் கலக்கம் இருக்கிறது. எனவே கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள் என்று வேதம் நமக்கு வழிகாட்டுகிறது. ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய பாடுகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே, இயேசுநாதருடைய சமூகத்திலே நாம் இறக்கி வைத்துவிட்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். நாம் நன்மையை பெற்றுக்கொள்வதற்கும் தடையாக காணப்படுகிறது நம்மிடத்தில் காணப்படக்கூடிய பாவங்களே தான். அந்த பாவம்தான் தேவனிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு நமக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது. அதை சரியாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கை செய்து அவற்றை விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும். யாரிடத்தில் அற்புதம் செய்ய வேண்டும், யாரிடத்தில் அறிக்கை செய்ய வேண்டும், யாரிடத்தில் நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நமக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பார சிலுவையை சுமந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் அறிக்கை செய்ய வேண்டும். நமக்காக 3 ஆணிகளுக்குள் தன்னை பலியாக்கி அவருடைய கடைசி சொட்டு இரத்தத்தை சிந்தி கொடுத்தாரே, அந்த இரத்தம் சிந்திய தேவனாகிய கர்த்தரிடத்தில், இயேசுவிடத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்துவிட்டு நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பாடுகளை போக்குவார், பிரச்சனைகளை போக்குவார், வியாதிகளை நீக்குவார், பொருளாதார பற்றாக்குறைகளை நீக்குவார், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளுடைய வேலைவாய்ப்பை உருவாக்குவார், பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடத்துவார். ஆகவே இந்த நாட்களில் இந்த காணொளி மூலமாக நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஒளிநாடாவை நான் உங்களுக்கு வெளியிடுகிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் நீங்கள் ஆழமாக தேவ சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய உள்ளத்தில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க. உங்களுடைய நண்பர்களும் ஆசீர்வதிக்கப்பட, உங்களுக்கு தெரிந்தவர்களும் ஆசீர்வதிக்கப்பட, உங்கள் உற்றார் உறவினர்களும் ஆசீர்வதிக்கப்பட அவர்களுக்கு ஷேர் செய்யுங்க. அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய உள்ளான நோக்கம். அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க, இதையும் லைக் செய்யுங்க, இதை மீண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவீர்கள் என்றால் அநேக காணொளிகள் வெளிவருவதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றாலும் பரவாயில்ல, இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதே எங்களுடைய உள்நோக்கமாக இருக்கிறது என்பதை கூறிக்கொண்டு இந்த வார்த்தையில் முடிக்கிறேன். தேவனாய கர்த்தர் உங்களை அளவில்லாமல் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.